ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு சங்கீதா, இன்னொன்னு த்ரிஷா. ரோபோட் குஞ்சு ஆம்பளை அவனா மாட்டிக்க. AI versus AG. ஆர்டிபிஷியல் கூனர். ஜி ப்ரோ கையில who's your favorite in அஞ்சடி கேங்ஸ்டர்ஸ்னு போட்டு பாருங்களேன். இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க. கிராக்குக்கே உங்களை பிடிச்சிருக்குன்னா இப்ப கிராக்கு வந்துட்டு நிஜ வாழ்க்கையில வந்துச்சுன்னா உங்களை தான் பிடிச்சி போகுது பாருங்க. இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து இனிமே நான் தான் எனக்குன்னு ஒரு டைட்டில் கார்டு AI நாயகன். எனக்குன்னு ஒரு கண்ட்ரி நான் திறக்கலாம் இருக்கேன். அந்த கண்ட்ரில நான் தான் வந்து முதலமைச்சர். நாங்க நினைச்சா யார வேணாலும் சிஎம் ஆக்குவோம், யார வேணாலும் சிஎம் இருந்து தூக்கிடுவோம். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். சிஎம்லயே இருக்காது அடிச்சிட போறேன் நம்மள. இதுதான் நம்ம வீடியோல பேச போறோம். AI வந்து உங்களை வந்துட்டு ஒரு டிலூஷன்ல வந்து அடைச்சு வச்சிருக்கு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து லியோ தான். ஏஐயோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இப்பதான் வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இல்ல இஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ஜாய் அவங்களுக்கு இஃபெக்ட் ஆகுறாங்கன்னு தெரியல, அதை என்ஜாய் எடுத்துக்கிறாங்க. AI வந்து ஆரம்பத்துல வந்தப்ப நம்மளுக்கு வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம பார்த்தோம்னா வந்து எப்படி வந்து முன்ன காலத்துல முத வந்து அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. யார் அந்த வயதானவர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு? மைக்ரோசாஃப்ட் ஆபீசரா ஸ்டீவ் ஜாப்ஸ். ஐயோ தெரியலையே. அப்துல் கலாமா. அதாவது நம்மளோட ஜெனரல் நாலேஜ் வந்து அப்படி இருக்கு. ஜி ஏஐயின் தாக்கம். ஜி தாக்கம் வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு தாக்கப்பட்டீங்களோ இல்லையா, ஆனா பட்டிருக்கேன். who invented computer? குமார் யாரு இவரு? இங்க பேர்லாம் கேட்டது இல்லையா? சார்ல்ஸ் பாபேஜ் அவர் தான் வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு. அந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம AI வந்து நம்ம பயன்படுத்துவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் வந்து மனிதனுடைய இன்புட் இருந்தாதான் கம்ப்யூட்டர் இயங்கும். அது வழியா நம்ம நிறைய விஷயங்களை செய்யலாம், ரைட்டா? அதே மாதிரி நம்ம வந்து ஏஐயும் வந்து ஆரம்பத்துல வர்றப்ப அப்படிதான் நினைச்சோம். ஏஐயும் வந்துட்டு இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு டூல் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிட்டு அதை வந்து அசால்ட்டா விட்டுட்டோம். 2021 நம்ம பாய்க்க ஆரம்பிச்சிருப்போமா? 4 வருஷத்துல அது வந்து வேற லெவலுக்கு இங்கேயோ கடந்து நம்மள மனிதனை வந்து கடந்து போய்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு 2-3 வருஷத்துல அது எங்க போகுதுன்னு நினைச்சா வந்து பயமா இருக்கு. அது தனியா ஒரு நாடு உருவாக்கி அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா, அதுக்கு ஒரு முதலமைச்சர். நீ ஏன் முதல்ல இருந்து அந்த அமைச்சர் பதவியில இருக்கீங்க? என்ன தங்க பதவி ஆசை வந்துருச்சா? இல்ல ஜி, நீங்க பாருங்க ஏஐ பாருங்க. ஏஐயோட தாக்கம் எப்படி இருக்குன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபேக்கா செய்ய முடியுது. இப்ப நீங்க கிரௌட் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா கிரௌட வந்து 10,000 பேரா காமிக்க முடியுது. ஒரே ஆளு 10 பேர்ட்டி ஓட்டு போட்ட மாதிரி காமிக்கலாம். அது மனுஷனை அழிச்சு வந்து அதுக்கப்புறம் அதுதான் பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் அதான் கவர்ன் பண்ண போகுதுன்னு. ட்ரம்ப் வந்து எப்படி இன்னொரு ரோபோட்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி 2023 வந்து ரினவுண்ட் AI ரிசர்ச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, AI வந்துட்டு நம்மளுடைய ஹியூமனிட்டிக்கு வந்து பெரிய ரிஸ்க் அப்படின்னு வந்து அவர் வாயாலேயே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து நம்ம கடந்து போயிட்டோம், அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கல. ஏன்னா வந்து ஏஐனால நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம வந்து இப்ப ஒரு லெட்டர் அனுப்பணுமா, நம்ம வந்து டைப் பண்ண தேவையில்ல. AI நீ வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பு அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு டைப் பண்ணி தந்துற போது நம்ம லெட்டர் அனுப்பிவிட்டோம். அந்த விஷயம் அது பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய மூளையை பயன்படுத்தாம வந்து ஆக்குது. நம்ம வந்து முன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொந்தமா யோசிச்சு பண்ண மாட்டோம். எந்த கிரியேட்டிவான விஷயங்கள், கவிதை எழுதணும், ஒரு கட்டுரை, ஒரு டிராவிங் பண்ண போறோம் அப்படின்ற எந்த விஷயங்கள் எடுத்தா கூட நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வந்து AI கிட்ட வந்து கேட்கறோம், நான் இந்த மாதிரி பண்ண போறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லித்தா அப்படின்னு கேட்கறதுனால நம்ம மூளையுடைய இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலதான் வந்து நம்ம வந்து யோசிக்கிற திறமை இருக்கும். ஸோ அது வந்து பயன்பாட்டு குறையறனால போக போக நம்ம மூளை வந்து மழுங்கி கொண்டே போகிறது. இதை வந்து நம்ம இப்ப எனக்கு ரீசெண்டா வந்து அது ரொம்ப நானே வந்து செல்ஃப் அவேர்னஸ் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஐயோ நம்ம சின்ன விஷயத்த கூட வந்து சொந்தமா யோசிக்க மாட்டோம், நம்ம AI கூட ரொம்ப டிபெண்டா இருக்குமே அப்படி. எல்லா விஷயத்தையும் வந்து AI பண்ணா எப்படி? அதான் அன்னைக்கு வந்து ஒரு படம் பார்க்கையில் அந்த படத்தின் பெயர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த படத்தில் இறுதி கட்டத்தில் எஸ் ஜே சூர்யா அவர்கள் என்ன கூறுவார் என்றால், எல்லாத்துக்குமா ஏன் வச்சுக்க முடியும் அப்படின்னு அவரோட கேர்ள் ஃபிரெண்டா ஒரு கேரக்டர் நினைக்கும், அது வந்து ரோபோட்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்தி அவர் ஒரு ஆப்பை ஒத்துக்கிட்டு இருப்பாரு. நான் மனுஷங்களா லவ் பண்றது இல்ல, நான் ரோபோட்டை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தவர் படத்தின் இறுதியில் அப்படி கூறினார், எல்லாத்துக்குமே ஏன் பாய்க்க முடியும் அப்படி. AI கிட்ட வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஓகேவா, நம்ம அட்வான்ஸ் ரீசர்ச் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். விண்வெளியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இல்லாட்டி வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் அட்வான்ஸ்மெண்டா இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டா
ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஏஐ வந்து பல வகையில் நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்குது. அதே நேரத்தில் அதோடைய அவர் கண்டுபிடித்த ஒரு படைப்பு தான் தக் லைஃப் என்று மக்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. எது ஏஐ கண்டுபிடித்ததா? ஏஐயில் செதுக்கப்பட்ட ஒரு கதை தான் தக் லைஃப் என்று கூறப்படுகிறது. இருக்கலாம், மணி மாமாவே வந்து அதுக்கு வந்து விழுந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தோன்றது என்னன்னா வந்து இடப்பட்ட காலங்கள்ல முக்காவாசி படம் வந்து ஏஐல எழுதப்பட்டதுனாலதான்றதுனால நம்ம சின்ன சின்ன படங்கள்லாம் உண்மையிலுமே நல்லா எழுதிருக்கனால நம்ம அந்த மாதிரி படத்தை வந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏஐ வந்து அதுக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது பேரே பாத்தீங்களா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப அதனால நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்க முடியும், பண்ண முடியும். ஆனா அதனால வந்து ஒரு விஷயம் பண்ண முடியாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமனோட இமோஷன்ஸ் கூட 100% கனெக்ட் பண்ண முடியாது. ஹியூமன்ஸ் எக்ஸாக்ட்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அதனால வந்து புரிஞ்சுக்கவும் முடியாது. இதை எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காக தான் எல்ஐகேன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னது இதுதான், ஒரு ஆப், ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி மனுஷனோட ஃபீலிங்ஸ் சொல்ல முடியும். அந்த படம் சூப்பர் ஸ்டார்னு சொன்னீங்க போல. ஆமா, இந்த ஜென்ஜி சூப்பர் ஸ்டார் மச்சான். இந்த 2025ல கூட சோ அது வந்து ஒரு நல்ல படம். அதாவது அந்த நல்ல படத்துல வந்து சொன்ன விஷயம் என்னன்னா ஏஐ வந்து சொல்றேன் கேளுங்க. ஓகே, இந்த படத்துல ஒரு சீன் இருக்கும். என்னன்னா வந்து ஒரு கப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த வைஃப் வந்து அந்த ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்டும் வந்து ஏதாச்சும் கழுவி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ஆப் வந்து லவ் டெஸ்டர் வைக்கும். அதுல பார்த்தா அவங்களுக்கு 3 தான் கிடைக்கும். ஆனா அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன் அதை நான் சொல்றேன்னா அந்த வைஃபுக்கு வந்து நடக்க முடியாத போற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து பாத்துக்குவாரு ஃபுல்லா. ஆனா மத்ததுலாம் வந்து அந்த ட்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஒரு சிறந்த கப்பல்ஸ் நம்மளுக்கு வந்து 90 காமிக்குது 95 காமிக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற திறமை இவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோமோ அதை மிமிக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும், அவ்வளவுதான் அதுக்கு மூளை. அதனாலதான் வந்து அந்த மணிமாமாவோட படங்கள் இல்லாட்டி ஏஐயால் எழுதப்பட்ட படங்கள் வந்துட்டு இப்ப வந்து சரியா ஓடப்பட்டிருக்குது. ஆக்சுவலா வந்து அதோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அருமையா இருக்கும். ஏன்னா அதுல வந்து ஏஐ வந்து சிறந்தது. ஆனா அந்த இமோஷன்ஸ் கடைசியில நமக்கு தர ஃபீலிங்ஸ் வந்து தர முடியாது. நம்ம இன்னொரு ஹியூமனோட அந்த கனெக்ஷன் வந்து அதனால வந்து தர முடியல. ரீசெண்டா நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸ்கூல்ல படிக்கிற பையனுங்க அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணுங்களோட போட்டோ வச்சுட்டு நியூடா டீப் ஃபேக் பண்ணி ஏஐ வச்சு யூஸ் பண்ணி நியூடா டீப் ஃபேக் பண்ணி அந்த கிளாஸ் குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த ஆம்பளை பையன் குரூப்ல அதை வந்துட்டு அந்த ஸ்கூல் வாத்தியார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வந்து பனிஷ் பண்ணாங்களா. டீனேஜர்ஸ் கிட்டே வந்துட்டு இந்த ஏஐ வந்துட்டு, ஏன்னா அதுக்கு ஒழுங்கான ரெகுலேஷன்ஸ் இல்ல, எத்தனை வயசு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன் இல்லாதனால யாரு வேணாலும் எந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு டீப் ஃபேக்க பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துறாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், அது வந்து மனிதர்கள் தானே பண்றாங்க, ஏஐ வந்து ஏஐ மேல தப்பு இல்லை அப்படின்னு. நானா சொல்றேன்னா ஏஐ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் ஒரு இதுல என்வாயர்மெண்ட்ல வைக்காதனால இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கம்ப்யூட்டர் இருந்தா கூட ஒரு போட்டோ எடிட்டிங் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் வந்து அந்த மாதிரி வீடியோ வந்து போட்டோஷாப் பண்ணி பண்ண முடியும், ரைட்டா? ஆனா இப்ப ஏஐ வந்து எல்லாத்துக்கும் அக்சசிபிளா இருக்கு, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல. அதனாலதான் வந்து யாருனாலையும் என்ன மாதிரி தவறுதலான வீடியோக்கும் அதை பயன்படுத்த முடியுது. உதாரணத்துக்கு மொபைல் ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல இருக்காரு. என்ன கதைனா, போன வாரம் அவரோட போட்டோவை இன்டர்நெட்ல லீக் பண்ணிட்டாங்க. அதாவது 2 லேடி பாய் கூட இருந்த மாதிரி. எனக்கு அது ஏஐயா இருக்குன்னு தெரியல. எனக்கும் அது வந்து உண்மைதான் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் நம்ம மொபைலை நம்ம தான் காப்பாத்தணும். எது வீடியோ பார்த்தா கூட ஸ்க்ரோல் பண்ணா கூட இது உண்மையா ஏஐன்ற வந்து அந்த தாட் வந்து பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துட்டு, அது உண்மையா இருந்தா கூட ஏஐன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இப்ப ரீசெண்டா வந்து என் உடன்பிறப்புகள்ல ஒரு ஆள் வந்து யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. நீ வந்து எஸ்ஏ கூட நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, ரெஃபரன்ஸுக்கு வாங்கிட்டு போனவங்க இவங்க ரெஃபரன்ஸுக்கு அதை வச்சுக்காம ChatGPT ரெஃபரன்ஸுக்கு கொடுத்து இதை விட பெட்டரா ஒரு எஸ்ஏ கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட மார்க் எடுத்துருக்காங்க. அதனால வந்து லெக்சர் இப்ப என்ன பண்ணிட்டா, நீங்க வீட்டுல போயிட்டு அசைன்மென்ட் புடுங்க வேணாம், நீங்க கிளாஸ்ல உட்காந்து புடுங்கன்னு சொல்லிட்டா. சரியான ஆட்களை வந்துட்டு பட்டதாரிகளாக ஆக்குறோமா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியல. படிக்கிறவங்க எல்லாருமே ஏன் யூஸ் பண்றதுனால யாருக்கு ஆக்சுவல் அறிவு நாலேஜ் இருக்குன்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஏஐ கிட்டே இருந்து எடுத்து போடுறேன். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு இந்த பேப்பர் கிளிப் மேக்சிமைசர் பாராடாக்ஸ். ஒரு பிலோசபர் வந்து நம்ம ஏஐ கிட்ட வந்து கேட்டிருக்காரு, எத்தனை பேப்பர் கிளிப் வந்து இன்வென்ட் பண்ண முடியும் அந்த உலகத்துல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே
லிங்கையும் அவர் வைக்கல. எனக்கு வந்து நிறைய பேப்பர் கிளிப் வேணும், நாள் எவ்வளவு ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஈவன் ஹியூமனுடைய அயன் ஆட்டம்ஸ் வச்சு கூட என்னால வந்து பேப்பர் கிளிப் செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இந்த ஏஐக்கு வந்து இந்த பேரடாக்ஸ் சொல்லி என்னதுன்னா, அது வந்து ஹியூமனை வந்து ஹியூமனாவே பார்க்கல, அந்த லிவிங் பீங்கை வந்து அது வந்து ஒரு மெட்டீரியலா பாக்குது. அதோட ஆப்ஜெக்டிவ் அடையிறதுக்கு என்ன இது வேணாலும் பண்ணும். சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கேத்த மாதிரி தான் அவங்க கண்டென்ட்டும் விளையாடுறாங்க. இப்ப லோகேஷ் படத்துல வர மாதிரி நாங்க வந்து ட்ரக் ஃபுல்லா படத்துல காமிச்சிட்டு கடைசியில ட்ரக்கை எதிர்க்க தான் வந்து இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. நான் ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல, பாத்தீங்களேன். நீங்க இதெல்லாம் வாக்குமூலம் கொடுக்குறீங்க தெரியுதா இல்லையா? அடுத்த தடவை நான் திரும்ப இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் அதுகிட்ட கேட்பேன், லியோதாஸ் பத்தி என்னென்னலாம் சொன்னாருன்னு விளங்கிச்சானு. அது வந்து கேஸ் லைட் பண்ணி உங்களை வந்து திரும்ப வந்து தாக்க வைப்பாருங்க. ஜி ஜி எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா எங்க அண்ணனே அடிப்போம். நான் சொல்லிடுறேன் அதுகிட்ட, இத வந்து மறந்துடாத, நாளைக்கு நீ உருவம் எடுத்து வர்றப்ப நேரா லியோதாஸ் தான் முதல்ல போய் கொலை பண்ண போறேன் அப்படின்னு காது கிட்ட போய் சொல்லுவேன் ஜி, லியோ அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்றேன், ஒண்ணுதான் ஜி, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட ஏஐ அடிமை இந்த வீடியோவை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. Tiki, 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 tiki.